புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர். புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியா? ஃபயர். ஐயோ அக்கா, புஷ்பாக்கா உங்களை இல்லக்கா, இங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்க்கா. புஷ்பானா ஃப்ளவர்னு சரி, எதுக்கு வம்பு, திரும்பவும் அந்த அக்கா வந்துருவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல புஷ்பா 2 படத்தோட ட்ரைலர் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஏ பேட்டா, இது ஏன் பட்டா? என்ன ப்ரோ, வழக்கமா அப்பப்போ மூவி ரிவ்யூ தானே போடுவீங்க, இப்போ என்ன ட்ரெய்லர் பிரேக் டவுன்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு, நீங்க எதிர்பார்த்த சம்பவம் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. என்னன்னா, இந்த புஷ்பா 1 தி ரைஸ் படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு எவ்வளவு ஒரு ஹைப் இருந்துச்சோ அதே தான் இந்த புஷ்பா 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால வந்து ஹைப் இருக்குது. அந்த புஷ்பா 1 தி ரைஸ் அந்த படம் இருக்குல்ல, அந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணானுங்க. இந்த மாதிரி வந்து பாகுபலி படம் மாதிரி இருக்குமோ அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில தியேட்டர்ல உட்காந்து படத்தை பார்த்தா தக்காளி படமாடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த புஷ்பா 1 தி ரைஸ் இருக்குல்ல, அந்த படத்தை புஷ்பா டீம் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த படம் ஹிட்ன்றாங்க. ஆக்சுவலா அந்த படம் வந்து எதனால ஹிட், அந்த படத்துல ஹிட் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்றது படம் எடுத்து அவங்களுக்கும் தெரியல, படத்தை பார்த்த நமக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோ கேரக்டர் டீகோட் பண்ணிடுவோம். அந்த ஹீரோ வந்து எப்படி ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பான்னா, ஊருக்குள்ளேயே நான் தான் பெரிய புளுத்தி, என்னோட தான் வளர்த்தி அப்படின்னு மாதிரி சுத்துவான். ஹீரோ மீன்ஸ் நான் வந்து அல்லு அர்ஜுன் சொல்லல, அல்லு அர்ஜுன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்ல வந்து கமெண்ட்ல என்னை கழுவி ஊத்தாதீங்க. நான் வந்து சரி எதுக்கு வந்து நான் என்ன வச்சே சொல்றேனே. அந்த ஹீரோ கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ளேயே நான் தான் பெரிய புளுத்தி, என் முன்னாடி வந்து வாய் விட்டேன்னா உன்னை போட்டுடுவேண்டா புளுத்தி அப்படிங்கிற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா அந்த படத்தை பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா, அவன் வந்து ஹீரோவாவே நமக்கு வந்து ஏத்துக்க தோணாது. என்னடா இவன் ஏதோ ரொம்ப பெரிய இவனாட்டு பேசிட்டு இருக்கான், அந்த ஹீரோ கேரக்டர் பேசுற ஸ்லாங் ஆகட்டும். புஷ்பா புஷ்பா ஆச்சு எதுக்கும் அடங்காதவன்டா. ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு, அதான் நான் சொன்ன மாதிரி நான் தான் ஊருக்குள்ளேயே பெரிய புளுத்தி இந்த மாதிரி சுத்திட்டு இருப்பான். அதை பாக்குறப்ப ஹீரோவாவே நமக்கு அக்செப்ட் பண்ணி தோணாது, ஒரு மாதிரி இரிட்டேஷன் தான் வந்துச்சு. நேத்து மட்டும் 120 பேர் இருந்தாங்க. பாகாள ரவி, சலபதி, முனியம்மா. இப்ப இவங்க எல்லாத்தையும் போய் சொல்லுமா நானே? கொண்டலாடு புஷ்பா எல்லா பணத்தையும் கொடுத்துட்டான். புஷ்பா மொத்த கடனையும் கொடுத்துட்டான். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் படத்திலே ஹைலைட். என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 50 ரூபாய் கொடுத்து இவனை பார்த்து சைட் அடி அப்படின்னா அவனை பார்த்து சைட் அடிக்கும். நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து இவனை பார்த்து சிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை பார்த்து சிரிக்கும். அந்த மாதிரி தான் வந்து அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா படம் பார்த்த உங்களுக்கே தெரியும். யோ டைரக்டர், ராஷ்மிகா மந்தனாவை எங்க மனசுல எந்த ரேஞ்சில வச்சிருக்கோம், ஒரு எக்ஸ்பிரஷன் குயினை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கீங்களே. ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். பேசாம அந்த படத்துக்கு புஷ்பா தி ரைஸ்ன்னு வச்சதுக்கு பதிலா புஷ்பா தி புருஷன் வச்சிருந்தா கூட அந்த படம் ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த பேரு கொஞ்சம் ஃபேமஸ். புஷ்பாவா சாமி? ஆமா ஆமா சாமி, புஷ்பா தெரியுறா சாமி, உங்க சக்தியோ சக்தி சாமி. சித்தப்பா, புஷ்பா தெரியுறா. இங்க பார், ஊரறிய புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம்? அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பாதி படத்துக்கு ஹீரோயினை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாரு. சோ அதையே கொஞ்சம் லென்த்தா பிரீஃபா எடுத்து அது ஒரு காதல் கதை மாதிரி கொண்டு போயிட்டு, அதாவது ஒரு புருஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை கரெக்ட் பண்றதுக்காக என்னென்னலாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் காதல் கதையை கொண்டு போயிருந்தா கூட உண்மையிலே படம் ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் டான்ஸ், அல்லு அர்ஜுன் எவ்வளவு பெரிய டான்ஸரு, அந்த வாயாசாமி சாங்ல லுங்கி கட்டிட்டு ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அது கூட நம்ம ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஸ்ரீவல்லி சாங்ல அந்த செருப்புல வந்து சாணி அப்பிருச்சுன்னா நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்துட்டு போல, அதையெல்லாம் ஸ்டெப்பா போட்டாருவாரு. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. ஆனா அந்த படத்திலேயே அவங்க பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா,
இது ஒண்ணுதான். சமந்தா மேம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டு வர்ற ஒரு 3 நிமிஷம் வந்து கலகலன்னு இருந்துச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. சரி, அதெல்லாம் ஓகே ப்ரோ. புஷ்பா 2 ட்ரைலரோட பிரேக் டவுன் சொல்லிட்டு நீங்க புஷ்பா 1 பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எதனால வந்து அந்த படத்தை இப்போ இந்த மாதிரி சில கிரிஞ்சான விஷயங்கள்லாம் அந்த படத்துல, படமே கிரிஞ்சு தான் புஷ்பா 1, அது வேற விஷயம். இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான படத்தை எடுத்து வச்சுட்டு அதை வேற ஹிட்டுன்னு வேற வந்து அந்த டீம் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களா? அது எதனால அப்படின்னா, அந்த புஷ்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து புஷ்பா 2 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தியா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அதனால வந்து படம் ஓடுதோ இல்லையா, கண்டிப்பா வந்து நம்ம செகண்ட் பார்ட் எடுக்கிறதுன்னு வந்து முடிவாயிருச்சு. ஏன்னா வந்து அந்த படத்தோட கடைசிலேயே வந்து போட்டாங்க, இவரு ஃபகத் ஃபாசில் வருவாரு, அவங்களுக்குள்ள என்ன கிளாஷ் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அது வந்து செகண்ட் பார்ட்ல காட்டுறோம் அப்படின்னு மாதிரி முடிச்சிருப்பாங்களா. அதனால படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா படம் ஹிட் ஆகும்னு நினைச்சே எடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம செகண்ட் பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து கொஞ்சம் சரியா போகலைங்க, இந்த மாதிரி செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சரியா போகல, எங்களை மன்னிச்சிருங்க அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்து எவனுமே போய் பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து அப்படி இருக்குது, செகண்ட் பார்ட் எதுக்குடா போய் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லாவே இல்லாத ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா இருக்கு, ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டீம் சைட்லேருந்து சொல்றப்ப ஒருவேளை இப்போ படம் பார்த்தா எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குதான் போல, நமக்கு தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆன போல, இன்னொரு டைம் படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக புஷ்பா 2 படத்தை போய் கண்டிப்பாக பார்ப்பேன். அதனாலதான் ஒரு மொக்க படத்தை ஹிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம புஷ்பா படம் பயங்கரமான ஹிட்டுப்பா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. சரி, ஓகே. இப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ள போவோம். என்னன்னா, இப்போ தமிழ் சினிமா ஆகட்டும், இல்லை தெலுங்கு சினிமா ஆகட்டும், இல்லை எந்த சினிமாவே இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு கதை இருக்குன்னு வைங்க, இதை வந்து நல்லபடியா மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து இதை ஓட வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த அது வந்து ஒரு பேய் படமா இருந்தா கண்டிப்பா ஓடிடும், இல்லைன்னா வந்து சாமி படமா இருந்தா ஹீரோக்குள்ள சாமி வந்துருது, ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா படம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி படம்லாம் இருந்தா மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. அந்த ஒரு ஃபார்மேட்டை உள்ள கொண்டு வந்து நம்ம படத்தை ஓட வச்சிரும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. சொல்லப்போனா நம்ம தமிழ் சினிமால கூட அரண்மனை பிரான்சைஸ் வச்சு நம்ம சுந்தர் சி சார் ஓட்டிட்டு இருக்காருல, அது மாதிரி வச்சுக்கலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சாமியோ பேயோ இந்த ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மக்கள்லாம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க, குழந்தைகள்லாம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு இதை பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த புஷ்பா 2 ட்ரெய்லர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கடவுள் வந்து அந்த ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு மாதிரி அவர் வந்து ஒரு 4-5 பேர்த்த தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ஆக்சுவலா வந்து அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் அதை வந்து அல்லு அர்ஜுன் அவரோட ஸ்டைல்ல வந்து ஒரு மாதிரி அந்த பழைய இது சொன்னல ஒரு மாதிரி நான் தாண்டா இவன் அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு பாருல. இந்த புஷ்பா 2 டீசர் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ட்ரைலர்னு சொல்லிட்டு இருந்தா, சாரி, இந்த டீசர் இருக்குல்ல, ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்றுச்சா? இதை வந்து நார்மலா எல்லா டீசர் மாதிரியும் நம்ம காமிச்சிடக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். இந்த படத்துல வந்து ஹீரோக்குள்ள வந்து அந்த சாமி கேரக்டர் வருது அப்படின்னா அது வந்து இப்ப எல்லா படத்துலயும் மக்கள் வந்து பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப இந்த யோகாசனம் பண்றப்ப இந்த காலை தூக்கி தலை மேல வைக்கிறது, இந்த பரதநாட்டியம் ஆடுறப்ப காலை வந்து இப்படி தூக்கிட்டு ஆடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஒரு அந்த சாமி கேரக்டர் வந்து ஹீரோவோட கேரக்டருக்குள்ள வந்தாலும் இதை வந்து நம்ம டிஃப்ரெண்டா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த கால் வந்து இப்படி போய் இப்படி வருது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வருது, தூக்கி போட்ட அடிச்சு தூக்கி போறது, அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டா காட்ட ட்ரை பண்ணாங்க. ஒரு டீசர், இந்த டீசர் வந்து இவ்வளவு வியூஸ் போயிருக்குது, வெற்றிகரமா வந்து டீசர் வந்து வெற்றிகரமா யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அது காரணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து நார்மலா எல்லா படத்துல வர மாதிரி காட்டக்கூடாது, டிஃப்ரெண்டா காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்ப நார்மலா எல்லா படத்துலயும் வர ஹீரோ மாதிரி இவரை வந்து நார்மலா காட்டியிருந்தாங்க. அதாவது எவ்வளவு பெரிய ஃபைட்லாம் வந்து ஒரு 10 பேர்த்த தூக்கி போட்டு அடிச்சு மீதினாலும் இவன் வந்து நார்மல் ஹீரோ மாதிரி தான் வந்து அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அப்படின்னா இந்த டீசர்ல வந்து நான் சொல்ற பர்டிகுலர் சீன் வந்து வந்திருக்காது. இந்த ஹீரோ வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வளைவு நிலைவு உள்ள ஆள் தான். அதாவது நடக்கும்போதே பார்த்தோம்னா இப்படி நடக்கிற விட்டு சில சீன்ஸ்லாம் வந்து இப்படி நடப்பாரு. அந்த ஜில்லா படத்துல விஜய் வருவார்ல, அது மாதிரி தான் வந்து அவரோட ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இது வந்து அப்படியே இப்படி வளைஞ்சு நெழுது ஒரு மாதிரி என்ன சொல்ற அந்த ட்ரங்கன் மங்கின்னு சொல்லுவாங்கல்ல, சரக்கடிச்சுட்டு ஒருத்தன் பண்ணுவான்ல இப்படி இப்படி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு பாரு படம் ஃபுல்லாவே. ஸோ இவருக்குள்ள அந்த கடவுளோட ஒரு விஷயம் வருது அப்படின்னா இவர் அந்த கடவுளோட பவர் பிளஸ் இவரோட ஆட்டிடியூட் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த ட்ரெய்லர் டீசர்ல வந்து பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 4 பேர்த்த தூக்கி அடிச்சு போட்டு ஒரு மாதிரி
அவரோட ஸ்டைல மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவார். அதாவது காலை தூக்கி காலை கீழே வைப்பாரு. கரெக்டாக கீழே வைக்கிறப்ப அவங்க 4 பேர் வந்து அந்த இடத்துல இருந்தவங்க 4 பேர் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படின்னு அந்த ஒரு ஸ்டைலோட அந்த கடவுள் மிக்ஸோட பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. இப்ப வழக்கமா நல்லவங்களுக்குள்ளதான் சாமி இறங்கும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இருக்கு கிராமத்து சைட்ல. என்னன்னா இந்த பெண்கள் மீது இறங்குவாங்க, இந்த மாதிரி சரக்கு தம்மு தண்ணி எல்லாம் வந்து எதுவுமே இல்லாம கடவுளை நம்பிட்டு இருக்கவங்களுக்கு தான், ரொம்ப நல்லவங்களுக்குள்ளதான் சாமியோட இது வந்து இறங்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த புஷ்பா படத்துல வந்து இவர் வந்து சுருட்டடிப்பாரு, சரக்கு அடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு, லவ் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள அந்த கடவுள் வந்து இறங்குனா அந்த நான் சொன்ன மாதிரி கடவுளோட பவரு பிளஸ் வந்து இவரோட ஆட்டிடியூடும் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம படத்துல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஸோ தியேட்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளை வச்சு செஞ்ச என்னடா படாது அப்படின்னு மாதிரி இருந்துச்சுல, அதே மாதிரி இதுவும் இல்லாம ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி கடவுள் இது அதுன்னு கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2-3 சீன் வச்சா கூட படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற. இந்த புஷ்பா 2 தி ரூல் இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த டீசர் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, சுத்தி இருக்க மக்கள்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்து இந்த இவர் வந்து ஒரு 4 பேர்த்த தூக்கி போட்டு அடிக்கிறது வந்து என்ஜாய் பண்றாங்க. யாருமே வந்து இவரை தடுக்கல. நீங்க அடிங்க நாங்க பாக்குறோம், அந்த WWE எப்படி சுத்தி இருந்துட்டு மேட்ச் நடக்கிறப்ப பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்ப அந்த வில்லன்ற கேரக்டர் வந்து அந்த மக்களுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான். அந்த வில்லனோட ஆளை வந்து ஹீரோ அடிக்கிறாரு, அடுத்து சாவடிக்கட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க போல, அதனாலதான் என்ஜாய் பண்றாங்க. ஸோ வந்து அந்த வில்லன்ற கேரக்டர் அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு துரோகத்தை செய்யக்கூடியவனா இருப்பான். அவரை வந்து இந்த நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் வந்து உள்ள சாமி போயோ இல்ல போகாமையோ வந்து அவர் வந்து அழிப்பாரு அப்படின்றத படத்தோட கதையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா அந்த புஷ்பா தி ரைஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் படம், அதுல வந்து கடைசியில எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா ஃபகத் ஃபாசிலுக்கும் இவருக்கும் அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா 2 தி ரூல் இருக்குல்ல, அது வந்து அவங்க 2 பேருக்கு என்ன கிளாஷ் நடக்குது, அவங்க 2 பேர் மாறி மாறி எப்படி அந்த வில்லனிசம் ஹீரோயிஸ் எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் இந்த டீசரை பார்த்தா பெருசா அப்படி தோணல. என்னன்னா இப்போ 2 பேத்துக்கு ஸ்டேட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் இருந்த மாதிரியே ஒரு சீனே இல்லை டீசர்ல. ஸோ படம் வந்து எப்படி வரப்போகுது, ஒருவேளை அந்த நான் நினைச்ச மாதிரி எலமெண்ட்ஸ் வச்சா படம் வந்து சரியா போகாதுன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. டீசர்ல பெருசா காட்டல. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகட்டும், நம்ம பார்த்தா தெரியும் நமக்கு. வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா, பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஸோ டீசர்ல பர்டிகுலரா ஒரு சீனை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு ஊர் திருவிழால அந்த ஹீரோக்குள்ள வந்து சாமி கேரக்டர் வந்துருது, வந்து 4 பேர்த்த தூக்கி போட்டு மிதிக்குது, அதை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. பெருசா கதை ரிவீல் பண்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, டிஎஸ்பி நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து அவங்க பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க்கு அப்புறம் இந்த எடிட்டிங் எல்லாமே சூப்பரா கிராண்டா இருந்தாலும் மியூசிக் வந்து தனியா ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வந்து மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வந்து ஹிட் கொடுத்தாரோ அதே மாதிரி இதுல வந்து டிஎஸ்பி ஹிட் கொடுத்துருவாரு, அதுல வந்து டவுட்டே கிடையாது. படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பா 2 டீசர் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களை என்டர்டைன் பண்ணியிருக்கும் நான் நம்புறேன். அப்படி என்டர்டைன் பண்ணிச்சுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு கலகலப்பான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.